அல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். ஆமென். எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாரு சொன்னது? இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இப்படிப்பட்டதான காரியங்களை வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொன்னார்? இயேசு கிறிஸ்து பரம்பேறுவதற்கு முன்பாக தன் சீசர்களை நோக்கி இப்படிப்பட்ட காரியங்களை பேசினார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீசர்களுக்கு சொன்னார்? யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33வது வசனம். இன்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் உலாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவள் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யாருடைய தகப்பனை நீ காட்டாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். பாருங்க, யோவான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவில் என்று இயேசுவை பத்தி சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு பரம்பெறுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்களை வார்த்தைகளை பேசிக்கொண்டு போகிறார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யார்? ஏன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டும்? பரிசுத்த ஆவியோட வேலை என்ன? அவருடைய வல்லமை என்ன என்று இந்த நாள் ஆவியானவங்களுக்கு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. யோவான் சொன்னதை இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு, நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவீர்கள். மீண்டுமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். பல காரியங்கள் இருக்கிறது. தொடர்ச்சியாக நேரம் இருக்கும் என்றால் அடுத்த வாரமாக இந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது, ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியை ஏன் பெற்றுக்கொள்ளணும்? ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் சொல்றாங்க? ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளிலிருந்து முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை சுமந்தார்கள். ஆமா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி. இல்லையா? ஏன் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வருகை நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, நமக்கு பரிசுத்த ஆவியுடைய முத்திரை. ஆமா, பரிசுத்தனுடைய முத்திரை. அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்படுகிறது, பிதா வாக்குத்தத்தம் பண்ணதை நீங்கள் பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். அப்போ கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள் என்றால், யார் பிதானுடைய சித்தத்தை, யார் பிதானுடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டீர்களோ அவருக்கு நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள், வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றவர்கள் என்று அறிந்து கொள்ளும்படியாக. ஆமென். இதான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். என்ன? தேற்றவாள் நான் உங்களுக்கு நானு கொடுக்கிறேன். அப்ப மீட்கப்படும் நாளுக்கு பரிசுத்த ஆவியா இருந்தா மட்டும்தான் மீட்கப்பட முடியும். ஏன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற்றுதான் மீட்கப்பட ஒரு நாள் இருக்குது. இந்த பூமியில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள போக வேண்டியதான ஒரு காலம் வருகிறது. அந்த காலத்திலே பரிசுத்த ஆவியோட முத்திரை இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள போக முடியும். அல்லேலூயா. எத்தனை சயின்டிஸ்ட், எத்தனை நாசா, எத்தனை பேர் சொல்றாங்க, ஆமா பூமியில இல்லாம வேற கிரகத்துல ஏலியன் இருக்குது, அது ஜனங்களை மேல தூக்கிட்டு போயிடும், அப்படி இப்படி இப்பவே என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாகவே இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க.
அப்ப இயேசு கிறிஸ்து வருகையும் போது நம்மளை எல்லாவற்றையும் கர்த்தரை மீட்டுக் கொள்ளும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் அன்னைக்கே சொன்னமல்ல, ஏலியன் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனா விசித்திரமாக ஒண்ணு இருக்கிறது, ஏலியன் என்ன கர்த்தருடைய பிள்ளைகளை மட்டும் தான் தூக்கிட்டு போகுமா? அவன் சொன்ன வருஷமே சொல்லலாம், ஏலியன்ஸ் இருக்குது, அதுன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும், கிறிஸ்துவ மட்டும் எப்படி மேல தூக்கிட்டு போயிட்டான் அடுத்த கிரகத்துக்கு, மற்றவங்க தூக்கிட்டு போலியே? அப்ப ஏலியனுக்கு அவங்களுக்கு என்ன? அப்படி இல்ல, யார் பரிசுத்த முத்திரை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் தேவத்தோடு கர்த்தர் மேலே கொண்டு போவார். இல்லையா? அதனால முதலாவது நம்ம பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரணம், மீட்கப்படும் என்ற நாள் வருகிறது, அதுக்கு முத்திரை வேண்டும். இவர்கள் பரிசுத்தாய் பெற்றார்கள், பரிசுத்தாய் பெற்றார்கள் என்று ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரை பார்த்து மட்டும்தான் நம்ம மேல செல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு டவுட் வரலாம், அப்போ பரிசுத்தாவி கட்டாயம் பெற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டுமா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குரூப் இருக்கு, எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது, அவங்களும் அந்த மாதிரி பரிசுத்தாவி பெறலையே, அவங்களும் வாரமா சர்ச்சுக்கு போறாங்க, எல்லாமே எல்லாமே சேரைகள். நாம் வேதத்துல ஏன் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்படுகிறது? நீங்க இப்படி சொல்றீங்க, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் வாரமான சர்ச்சுக்கு வரேன், வாரமான உபாசத்துக்கு வரேன், எல்லாம் பண்றேன், காணிக்கு போடுறேன், கசமா கொடுக்குறேன், நீர் சுத்தமா எல்லாம் எல்லாம் உண்மைதான், எல்லாம் கடுதான், அப்படி நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமாம், கட்டாயம் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆகத்தான் வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வேற வழியே கிடையாது. குடும்பத்துல 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கத்தோட பேசி கொண்டிருப்பாங்க ரகசியம். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு வருவாங்க, போவாங்க, ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வேற வழியே இல்லை. பரிசுத்தாய் நீங்க பெறவில்லை என்றால் வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டு விடுவீர்கள். பின்னாடி சொல்றேன், கைவிடப்பட்டுருவீங்க. ஆமா, சென்னை கிளம்புறோம், ஒரு குடும்பத்துல 5 பேர் டிக்கெட்டு, 4 பேர்த்துக்கு புக்கிங் பண்ணி டிக்கெட் எடுத்தாச்சு, ஒருவருக்கு டிக்கெட் எடுக்க முடியல, ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அந்த 4 பேர்த்துக்கு மட்டும்தான் S4T2ன்னு சீட் இருக்கும், 5வது ஆளுக்கு சீட் இருக்காது. அப்படியே அவங்க ஏறி அவங்க ட்ரெயின்ல போனாலும் அவளுக்குரிய சீட்டு இருக்காது. அந்த 4 பேர்த்துக்கு, உன் பேர் என்னப்பா? இந்த பேரு, இந்த அவனுக்கு S1ல கொண்டுக்க, S1 வந்து S4 வரைக்கும் 4 சீட்டு, S5ல உட்காரணும், அவன் உட்கார முடியாது. உன் பேர் என்ன? இந்த S5ல வேற பேர் இருக்குது, உன் பேர் இல்ல, நீ உட்கார முடியாது. நீங்க பயணிக்கலாம், ஆலயத்துக்கு வரலாம், என்ன வேணா செய்யலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், வசனத்தை கேட்கலாம், வசனத்தை நீங்க பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்கள் பேர் இருக்காது. பரிசுத்தாவின் முத்திரை பெறாமல் நீங்கள் ட்ரெயின்ல ஏற முடியாது, போக முடியாது, பயணிக்க முடியாது. டிக்கெட்காரங்க செக் பண்ணுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அதனால பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சேசுமா கட்டாயம்தான் பரிசுத்தாவை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சபையில பரிசுத்தாவினுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்க அதிசயம் அற்புதங்களும் நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் யாரும் ஊழியம் செய்ய முடியாது. அப்படியே ஊழியம் செய்தாலும் அது ஏனோ தானாதான் இருக்கும், அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. யாரு வேண்டாலும் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணலாம், யாரு வேணாலும் வேதத்துல வார்த்தை எடுத்து நம்ம அறிவியல் ஞானத்தினாலே அந்த எத்தனையோ புதுசா டெக்னாலஜி எடுத்து பேசலாம். ஆனா பரிசுத்த அவர் ஆளுகையை அவருக்குள்ள இருந்து பேசும்போது அந்த வார்த்தை கேட்களோட இருதயத்திலே குத்தும், அது உயிர்ப்பிக்கும். ஆவியானவர் பேசுகிற வார்த்தை உயிர்ப்பிக்கும். இல்லையா? மனுஷன் பேசுகிற வார்த்தை உயிர்ப்பிக்காது. எப்படி இருந்துச்சு பசங்க? சூப்பரா இருந்துச்சுங்க. சரி, என்ன சத்தம், எப்படி பேசினாரு, சரி என்ன நடந்தது, சூப்பரா பேசினாருங்க, இப்படிதான் பேசுவாங்க. தவிர இன்றைய நாள்ல நான் ரொம்ப துக்கத்தோட வந்திருந்தேன், கர்த்தர் என்னோட பேசினார், ஆவியானவர் என்னோட பேசினார், நான் ஒரு டவுட்டா வந்துட்டு இருந்தேன், இது என்ன பண்ணணும்னு தெரியல, கர்த்தர் வார்த்தை மூலமா என்னோட பேசினார். ஆமீன். இதுதான் ஆவியானோட செய்யற வார்த்தை. இப்படிதான் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. வசனத்தின் மூலியமா, ஊழியக்காரன் மூலியமா கர்த்தர் பேசுகிற வார்த்தை உணரும் போதுதான் அது ஆவியானவர் பேசுகிறதான வார்த்தை. அப்படியே வந்து அப்படியே போனோம் அப்படி இல்லை, அந்த வார்த்தை அந்த ஒரு வாரம் காலமாக அசை போடும்.
இந்த வாரம் ஆவியை சொல்லியிருக்கிறாரு, இது நடக்கும், எப்படி என்ன ஏது அப்படி என்ன வேணுமா அந்த வார்த்தை இருக்காது. ஆவியை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியானவரிடம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நோ எக்யூஸ், இதுக்கு ஒரு வழியே கிடையாது. இல்ல நான் பரிசுத்தை பெறமாட்டேன், நான் சாகர வரைக்கும் இப்படிதான் இருப்பேன்னா போக வேண்டியதான். இல்லையா? அப்போ கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். வேதத்திலே இரண்டு எக்ஸாம்பிள் காமிக்கும். ஆவியானவங்களுக்கு 2 எக்ஸாம்பிள். அப்ப பரிசுத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா என்று வேதத்தை எங்கேயாவது போட்டிருக்குதா? ஏன் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எத்தனையோ மார்க்கத்தில் இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் பரிசுத்தாய் பெறலையே. உங்களுக்கே தெரியும் எத்தனை பிரிவுகள் இருக்கிறது. அது வாரமான ஆலயத்துக்கு போறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, எல்லாமே கொண்டாடுறாங்க, அவங்களும் பரிசுத்தாய் பெறலையே. நாம ஏன் பெறணும்? நீங்க ஏன் சொல்றீங்க இப்படி? கட்டாயம் பெற வேண்டும். நான் சொல்லவில்லை, வேதத்திலே போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கத்தை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, விசுவாசிகளாகும் போது புருஷரும் ஸ்திரீயும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஏ மாதிரிதான் நீங்களும் நானும் சரி, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருக்கும்போது இல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு நம்ம தொந்தரச்சரை ஏற்றுக்கொண்டு நம்ம விசுவாசிகள் ஆன போது நாமளும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. இதேதான் அங்கே என்ன பண்ணாங்க? புருஷர்களும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஏன்? இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆனா பாருங்க, அது எடுத்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். பாருங்க, சாமானியர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இவங்க போய் பிரசங்கம் பண்ணதுனால, பிரசங்கம் பண்றதுனால அவர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிகள் ஆனார்கள். இது பேதுரு ரொம்ப சந்தோஷம். அதனால பரவாயில்லையே, தேவனோட வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டாங்களே, உங்களுக்கு பார்க்க போலான்னு சொல்லி அவளை என்ன பண்ணுங்க, பார்க்க புறப்பட்டு வந்தார்கள். அடுத்த வசனம். இவர்கள் வந்த போது யாரு? அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றுக்கொள்ள கண்டு. பாருங்க, போதும். அவங்க தேவசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளை ஆட்டாவ பெருசு. இயேசு ஏற்றுக்கொண்டது பெருசு. அவங்க என்ன பண்ணிக்கோ, 2 பேரு பரவாயில்ல ஏன்ட்டீங்களா, சரி கட்சிக்கு வாங்க, இந்த காரியம் சொல்லிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி போகல. பேதுரு யோவானும் போகல. நீங்க ஞானஸ்தானம் மட்டும் வாங்கிறீங்க, பரிசுத்த ஆவி பெறாது இருக்குது அவங்க கண்டுட்டாங்க. அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவி பெறல. இயேசு ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க, பரிசுத்த ஆவி அவங்க பெறாது என்று கண்டு. ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாருங்க, என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணீங்க? நம்ம என்ன பண்ணிக்கிறீங்களா? ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றீர்கள். அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஆமென். இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பாருங்க, சமையல் பாருங்க, ஏற்றுக்கொண்ட எல்லாம் உண்மைதான். ஆலயத்துக்கு போறாங்க வராங்க எல்லாம் ரைட்டு தான். ஆனா என்ன பண்ணல? பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்ள. அதை பெற்றுக்கொள்ளாதனால, ஐயோ பெற்றுக்கொள்ள என்ன பண்ண, முத்திரை போடாதவர்கள் நாட்களுக்கு மீட்கப்பட முடியாது என்று சொல்லி இங்க பெற்றுக்கொள் என்று சொல்லி ஜோமுனை கைகளை வைக்கும் போது அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். பேதுரு அப்படியே பாட்டு அப்படியே போயிருக்கலாம். சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு ஆட்கள் வந்துருச்சு, கூட்டம் கூட்டமா வருது. அப்படி இல்ல. கூட்டம் கூட்டமா வந்து என்ன பிரயோஜனம்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு வரவங்க ஞானஸ்தானமே எடுக்க மாட்டாங்க. ஜலத்தில் ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தால ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. அப்படி எப்படி பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவதே?
இன்னொரு எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் நேரான தேசத்தின் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சிலர் கிறிஸ்துவைக் கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பாருங்க, பரிசுத்தாவியை பெற்றீர்களா? இப்ப ஆவியான உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? பாருங்க, கேக்குறாங்க, பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு நாங்க கேள்விப்படவே இல்லை. அப்படின்னு யாரு, என்ன, எவரு, எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். இது யாரு சொன்னது? சீசர்கள். 19ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்குப் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று தகவலுக்குச் சொல்லி மனதிரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தாரே என்றான். பாருங்க, மனதிரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் தான் அவன் கொடுத்தான். யாரு? யோவான். 5-6 படிங்க. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். போதும். பாத்தீங்களா, அவன் ஞானஸ்தானம், யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தினால ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பரிசுத்தாவி அவங்க பெறவில்லை. பவுல் கேட்கிறான், பரிசுத்தாவியை உங்களுக்கு பெற்றீங்களா அப்படின்னு. யாரு? எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப அவனு என்ன ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறான். ஏன் இங்க பவுல் 2வது முறை அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான்? ஏன் மறுபடியும் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான்? ஒரு ஞானஸ்தானம் தானே. ஆமா, ஏன் இன்னொரு ஞானஸ்தானம் கொடுக்கிறான்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாருங்க, என்ன நாமத்தை கொடுக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனா இங்க இவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தான் இருக்கிறாங்க. அதனால பவுல் பார்த்தான், அதை மனம் திரும்பலுக்கு கேட்ட ஞானஸ்தானம் அது இல்லை அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து அவளை பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும்படியாக அவளை மேல கையை வைத்தான். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? ஞானஸ்தானம், ஜலத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஞானஸ்தானம் கட்டாயம் பெற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். வேதத்துல எல்லாம் சொல்லவே இல்லை. ஆவியான சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கட்டாயம் பெறணும். அடுத்தது ஞானஸ்தானம்னா என்ன? திடீர்னு கேட்ட நாங்க என்னங்க சொல்றது? போன வாரத்துக்கு முன்னாடி கேட்டா நாங்க பார்த்து சொல்லியிருப்போம். திடீர்னு வந்து கேட்குறீங்களே ஞானஸ்தானம் என்ன? ஞானஸ்நானம்னா என்ன? வேதத்தின் பிரகாரமாக ஞான ஸ்நானம்னா ஒருவன் ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணுகிறது. ஆமா, இயேசு கிறிஸ்துவை எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும்? அவனுக்கு ஞானம் வந்து எது தப்பு எது சரி, இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்கிறேன், நீ நான் கரெக்டா இருப்பேன், பழைய பாவங்களை விட்டு ஒழுங்கி கத்தராக நீதாக வாழ் என்று அவனுக்கு ஞானம் வருகிற போது அவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நான் ஸ்நானம் எடுக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஸ்நானம்னா என்ன? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஸ்நானம்னா என்ன? ஸ்நானம் அதாவது குளிக்கிறது அல்லது மூழ்கிறது. சொல்லுவாங்க தெரியுமா? போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா, கையில அலம்பிட்டு வா, ஸ்நானம் பண்ணிட்டு வா, குளிச்சுட்டு வா அப்படிம்பாங்க. அந்த காலத்துல அந்த ஸ்நானம் தூய தமிழ் பேசுவாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படிவாங்க. அப்ப ஸ்நானம் குளிக்கிறது, மூழ்கி எடுக்கிறது. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை குளிக்கிறேன், கை தூக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்றேன், கை தூக்குங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதை மட்டும் குளிக்கிற ஆளுங்க. மற்ற நாள்லாம் குளிக்கிறது இல்லையா? வாரத்துக்கு அது நம்மளால பார்த்தா கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை, மற்ற எல்லாம் பார்த்தா வெள்ளிக்கிழமை மட்டும் குளிப்பாங்க. வாரத்துக்குன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் குளிப்பாங்க, மற்ற நாள்ல தெரியாது. இங்க பரிசுத்த ஞானஸ்தானம் பெறுவது என்பது வாரத்துக்கு ஒரு முறை குளிப்பதோ வாரத்துக்கு ஒரு முறை மூழ்குவதோ கிடையாது. நான் சொல்வது வாரம் ஒரு முறை என்பது சண்டே சபையில மட்டும் வந்துட்டு
வார ஒரு முறை கியாக்கியான்னு கத்திட்டு கை அடிச்சு கை கட்டிட்டு சத்தம் போட்டு போறது அல்ல. மூழ்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீந்தி நீந்தி நீச்சின் ஆழத்துக்கு செல்லணும். அதுதான் பரிசுத்த ஞானஸ்தானம். நம்ம குளிக்கிற மாதிரி வாதத்துக்கு விட்டு குளிச்சுட்டு போறது கிடையாது. சபையில வந்து வாது போட்டு சண்டே மட்டும் வந்து குளிச்சுட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் வீட்டுல நீங்க இருக்க போது நீங்க பரிசுத்த ஞானஸ்தானம் நீங்க பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். குளித்து கொண்டே இருக்க வேண்டும். நீந்தணும். சில கரையில இருந்துக்குவாங்க, தண்ணி படம், ஐயோ தண்ணி பட்டுருங்க எனக்கு சேராதுங்க. சில ஆளு கண்ட காலம் வரைக்கும் இருந்துக்குவாங்க, போதுங்க இதுக்கு மேல போக தேவையில்லைங்க. சில ஆள் என்னவாங்க முழங்கால அளவுக்கு போவாங்க, போதும் இதுக்கு மேல நமக்கு ஆகுது. சில என்ன பண்ணுவாங்க இடுப்பு வரைக்கும் போவாங்க, இதுக்கு மேல போக பயமா இருக்குதுங்க, ஐயோ வேண்டாங்க. சில ஆளுக போவாங்க பாருங்க அப்படியே நீச்சல் ஆழத்துல. அதுதான் அந்த நீச்சல் ஆழத்துல போகும்போதுதான் அது ஒரு சுகமே தனி. ஆமா, எப்படி இப்படிலாம் நீச்சல் அடிச்சுட்டு எப்படி இப்படிலாம் பார்த்துட்டு அப்படியே போறது. பரிசுத்த ஆவிய ஞானஸ்தானம் என்பது அதுதான். ஞானம் பரிசுத்த அப்படியே மூழ்கி பரிசுத்த ஆவியோட மூழ்கி அப்படியே மூழ்கி மூழ்கி நீந்தி நீந்தி ஆழத்துக்கு செல்ல வேண்டும் இல்லையா? அதுதான் பரிசுத்த ஞானஸ்தானம். இதே வார ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே பேசிட்டு போறது அல்ல. இது எப்போதும் எங்கும் பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், மூழ்கி கொண்டே இருக்க வேண்டும். ஆமா, வீட்லயும் நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளிட்டே இருக்கணும், மூழ்கணும். போக வர எல்லா பக்கமும் நீங்க என்ன பண்ணணும், மூழ்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன, ஒரு டம்ளர் தண்ணியை பாட்டுக்கு தெளிவு மேல ஊதிக்கிறதா? ஆவில நிறைந்து கர்த்தரை துதித்து, ஆவில இருந்து கர்த்தரோட வார்த்தைகளை பேசி, ஆவில இருந்து கர்த்தரோட பாடலை பாடி நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஞானஸ்தானம் என்பது. வார ஒரு மணி குளிப்பதல்ல, வார ஒரு மணி ஆலயத்துக்கு வந்து பேசிக்கொண்டு போறது இல்லை. எப்போதும் தயாராக இருக்கணும். ஆவியில் நிறைந்து ஜெபிங்களா உடனே அப்பவே பரிசுத்த வல்லமையில் நிறைந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எப்போதும் தூக்கு தந்துச்சுக்கோ, நீ ஆவில ஜெபம் போனா ஜெபம் பண்ணணும், நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்த நம்ம உள்ளத்துல அப்படியே நிறைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமென். இரண்டாவது, பரிசுத்தாவி ஏன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்தாவி ஏன் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டாம்? யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதனுடைய பாருங்க, இயேசு கிறிஸ்து பரம்பரைக்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் யாருக்கு, சீசுகளுக்கு சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதுவும் இல்லாம பழைய பழக்கத்துக்கு எல்லாம் இந்த தோரா 5 விதமான தோரா வார்த்தைகளே சொல்லி இருக்கிறார். நான் அப்ப போயிருவேன், நீங்க மறந்துடுவீங்க. நான் இருக்கும்போது உங்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவேன், உண்மைகளாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், வார்த்தைகளை சொல்லுவேன், நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ நான் போயிட்டேன்னா உங்களுக்கு யாரு சொல்லுவா? அதனால தேற்றவான் உங்களை வந்து தேற்றி என்னோட வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்போற்றுவார். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10. போதும். இவரு என்னை விசுவாசிகளுக்கு நான் பாவத்தை கண்டித்து உணர்த்த போகிறேன். அவ என்ன சொல்கிறார்? ஆவியை எதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். புற ஜாதிகளுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். விசுவாசிகள் நமக்கு நீதியை நமக்கு உணர்த்துவார். விசுவாசிகளுக்கு தான் நீதியை கண்டித்து உணர்த்துவார். என்ன நீதி? இது செய்யாத, இது நீதியாரு, இது அநீதி பண்ணாத என்று நமக்கு உணர்த்தும் போது அதுல இருந்து என்னணுமா வர வேண்டும். ஆனா இப்ப என்ன பண்றாரு? ஆவியானவரே விசுவாசிகளுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். இங்க என்ன போட்டுருக்குதுங்க, நீங்க காணாதபடினா நான் பரலோகத்துக்கு போறேன், பிதானத்துக்கு போறபடினாலே நீதியை உங்களுக்கு உணர்த்துவான்னு போட்டிருக்கிறது. ஆனா இந்த காலத்துல பாவத்தை குறித்தும் ஆவியான நமக்கு உணர்த்துகிறார். அப்படியே போச்சு கொஞ்சம் இல்லாம. அப்ப இரண்டாவது, பரிசுத்த ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம வாழ்க்கையில நாம என்ன எப்படி நடப்பது, என்ன பேசுவது, என்ன நீதி செய்வது என்று நமக்கு உணர்த்துகிறதான ஆவியான நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
பெற்றோர்கள் இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு அது தப்பு பண்ணுது, என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது, என்ன பண்ணுவீங்க? கண்டித்து என்ன பண்ணுவீங்க? உணர்த்துவீங்க. ஏய், இன்னொரு முறை இப்படி செஞ்ச சூடு போட்டுருவேன், இன்னொரு முறை இப்படி செஞ்ச சோறு கொடுக்க மாட்டேன், இன்னொரு முறை உனக்கு செஞ்ச காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கண்டித்து உணர்த்துகிறோம். அப்போ அந்த பிள்ளை மறுபடி செய்யும் போது யோசிக்கும், அம்மா சோறு போடாது, அம்மா நம்மள ஸ்பூன்ல என்ன வச்சிருக்கோம், கேஸ்ல பற்ற வச்சு தீ வச்சு விட்டுரும் அப்படின்னு எனக்கு என்ன உணர்வு வரும். ஆனா அந்த பிள்ளைகளை செய்யாது. இதேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு உணர்த்துவார். ஆமென், அல்லையா? போகாத, செய்யாத, பார்க்காத, நிக்காத, ஓடாத சொல்லுவார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோட வார்த்தை ஏற்ற நேரத்துல, ஏற்ற சூழ்நிலை அவர் அந்த வார்த்தையை சுட்டி நமக்கு உணர்த்துவார். நம் சோர்ந்திருக்கிற வேலையில ஆவியானவர் கர்த்தரோட வார்த்தையை கொடுத்து, பயப்படாதே, நான் உன்னோட இருக்கேன்னு வார்த்தை சொல்லும் போது அதை நீங்க உணர்ந்து ஆளுநர்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள காரணம் அவர் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மளை தேற்றவர்களாக அவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது, பரிசுத்தாய் நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களுடைய 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர்களுடைய பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தாவியானவர் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த வல்லமை தேவைப்பட்டது. அவர் ஞானஸ்தானம் இறங்கின புறா போல இறங்கி அவர் மேல் தங்கி இருந்தார். பரிசுத்த அவர் கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்தார். பிசாசாகப்பட்ட யாவரையும் குணமாக்கி விடுதலை அவர் செய்து சுற்றி திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர்களுடைய 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆறாம் அதிகாரம் 7வது வசனம், 8ஆம் 6-7. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6-7. பாருங்க, இந்த ரெண்டு பேரும் யாருங்க? இந்த ரெண்டு பேரும் அதிசயம் அற்புதங்களை செய்தார்கள், வியாதிகளை சுகமாக்கினார்கள், அசுத்தாவியை துரத்தினார்கள், சாப்பாடுகளை குணமாக்கினார்கள், திமிர்வாதக்காரனை அநேக திமிர்வாதக்காரனை குணமாக்கினார்கள். ஹல்லேலூயா. ஏன் இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்கள்? ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேர் யாரு? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். போதும் பாருங்க, பரிசுத்தாவி நிறைந்தவனாகிய ஸ்தேவானும் பிலிப்பும், இந்த ரெண்டு பேரு தான் அதிசயம் அற்புதங்களை செய்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவி நிறைந்திருக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் மூன்றாவது பரிசை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், உங்களை எடுத்து வல்லமை பயன்படுத்துவதற்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானங்களை பெற்றுக்கொள்ளாகத்தான் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவதற்கு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். பாருங்க, ஸ்தேவான் பாருங்க, பிலிப்பு பாருங்க, பரிசுத்தால் நிறைந்தவனாக ஸ்தேவானும் பிலிப்பும் அவங்க நிறைஞ்சிருக்க மட்டும்தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். ஆமா, நிறைஞ்சுகளை மட்டும்தான் அசுத்தாவிகளை துரத்த முடியும். வல்லமையை வெளிப்படுத்த முடியும். இல்லையா? ஒரு சபையில பரிசுத்தோட ஆளுகை இருக்குமானால், ஒரு சபையில பரிசுத்தோட வல்லமை விளங்குமானால், அந்த சபையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆளுகை இருக்க வேண்டும், அவரோட கண்ட்ரோல்ல இருக்கணும். பரிசுத்த ஆளுகை கண்ட்ரோல்ல அவர் இருக்கணும், அவர் கிரியை செய்யணும், அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால்
நீங்கள் கட்டாயம் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாகத்தான் வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது பரிசுத்த ஆவியை எதுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெறுவதற்காக. இரண்டாவது, அவர் கண்டித்தமக்கு உணர்த்துகிறார் என்ன செய்யும், என்ன பண்ண வேண்டும். மூன்றாவது, அநேக ஜனங்களை விடுவிக்கும்படியாக, நமக்கு தேவைகளை நம்ம சந்திக்கும்படியாக, அதுவும் இல்லாம கர்த்தரோட கரத்துல நம்ம ஊந்த பாத்திரமா எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர்களை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆமென். ஆமா, வீதியில குடத்துல தண்ணி வைக்கிறோம், தண்ணி நிரம்பி கொண்டு இருக்கிறது. அரை குடம் ஆனதுக்கு அப்புறம் வெட்டு தருமா, உடனே போய் என்ன பண்ணுவோம், நல்லா நிறைஞ்சு கரெக்டா அந்த வலும்புல நிப்பாட்டம் எடுத்து வர மாட்டோம். அப்படியே கீழே பொது கீழே வலிஞ்சு போகணும். அப்புறம் போய் எட்டு வருவோம், அப்புறம் பாதி கீழே சிந்திடும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவோம், குடத்தை நிறைவிச்சு தான் எட்டு வருவோம். அதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் உள்ளத்தின் ஆழத்துல நீங்கள் பரிசுத்தம் நிறைந்திருக்கிற போது இந்த பாத்திரத்தை எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த நாள்ல கர்த்தரோட வார்த்தை, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் நீங்கள் பெறுவீர்கள் தான் சொன்னாரு, பெற போய் சொல்ல இல்ல, இங்க பெறுவீங்க. ஆமா, அப்போ அடுத்த வாரத்துல பரிசுத்தோட வல்லமை என்ன, அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோட வார்த்தை, பரிசுத்த ஞானஸ்தானம் நீங்கள் பெறுவீர்கள். எல்லாரும் எழுத நீங்களாம்.